நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்று டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ள நிலையில் தினகரன் வெளியேறியதற்கு தான் பொறுப்பேற்க முடியாது என நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். இதனிடையே தாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேற நயினார் நாகேந்திரனின் ஆணவமும் அகம்பாவமுமே காரணம் என்று டிடிவி தினகரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைன்னா அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. சில மன வருத்தங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக இப்போ வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக முடியும். நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக 4 மாதங்கள் கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். பழனிசாமி தான் எங்கள் கூட்டணி தலைவர். அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனால தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் சொல்லலைன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.